ஒரு கேள்வி அந்த தோழர்கிட்ட இப்போ ராஜகுமார்கிட்ட இருக்கு, எந்த படத்துல இருந்து தான் நான் இதை படத்தை மாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காட்டணும். தலைவர் வேறு யாரோடு நின்றுட்டு இருக்கிற இந்த ஒரிஜினல் புகைப்படம் இது, இவர் வந்து மாத்தி நான் வச்சு செய்தது இதுன்னு நீங்க காட்டி இருக்கணும். இந்த கோபால்களை எல்லாருமே கேட்குறேன் நான், அவரை மட்டும் சொல்லலை. இந்த திமுக துரோகம் பண்ணிச்சுன்னு பேசிட்டு இருந்த இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அன்றைக்கி எடுத்து பேசிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறீங்க. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து பண்ண அந்த துரோகத்துக்கு நீங்கள் துணை போனீங்களா கோபால்? அதனுடைய வெளிப்பாடு தான் 2009 பிறகு இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரும். அதோட ஒருத்த மட்டும் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறான். அவனை எப்படியாவது மட்டம் தட்டி அவனையும் வீழ்த்திட்டோம்னா இந்த இனப்பிரச்சனை சிக்கல் இல்லாமல் முடிச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டம் போட்டுருக்கீங்களா கோபால்களே? நான் எப்பயாவது ஒருத்தன் இந்த சீமானை பற்றி எதனா சொல்லிட்டோன்னா அவன் தேடி போய் கண்டுபிடிச்சி மொத்த ஊடகமும் இவங்க கையில் தான் இருக்குது. அதாவது சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் இவங்க கையில் தான் இருக்குது. இத்தனை பேர் திருப்பி அந்த பக்கம் லைட் திருப்பணும். எல்லாம் சீமானை பற்றி திட்டுங்க, சீமானை பற்றி சொல்லுங்கள், பார்த்தீரா அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று உருவாக்குறீங்க. இப்போ என்ன காரணம்னா சீமான் மேலே இருக்கக்கூடிய பெரும் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறீங்க. அவருடைய வளர்ச்சியை பார்த்து இறங்கி சகட்டு மேனிக்கு அடிக்கிறானே, என்ன பண்ணுறது? என்றப்ப பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் பிரச்சனையை மடமாத்துற விஷயமாக உங்களுக்கு யோக்கியம் இருந்ததுன்னா நேருக்கு நேரம் சீமானுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. இதுவெல்லாம் தவறுன்னு நீ சொல்லு, பதில் அவர் சொல்லிட்டு அது உங்களோட முடியிட்டு. ஏன் அந்த மாதிரியான தூண்டி கொடுத்துட்டு பேசுறது, கொச்சப்படுத்தி பேசிட்டு உட்கார வைக்கிறது உங்களுக்குலாம் திருப்பி செய்ய ரொம்ப நாள் ஆகாதா? அவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஊடக வெளிச்சம்? இதில் இவ்வளோ வெளிச்சமும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு தசை திருப்பி இருக்கலாம்ல. கல்குவாரிக்கு ஏற்று போராட்டம் ஒன்று ஒரு லாரி ஏறி கொண்டதுக்கு அங்கே நின்று இருக்கணும்ல. நீங்கள் முந்தானத்துக்கு முதல்ல ஒரு சாதிய படுகொலை நடந்திருக்கு. காவல்துறையே கூட்டம் போகிறான் பஞ்சாயத்துக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேலே ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த கழுத்து அறுத்து ஒரு பட்டியல் சமூகத்தை கொண்டு இருக்கிறாங்கல்ல. அங்கே போக வேண்டியதானே, நாங்கள் ஊடக வெளிச்சம்லாம் அங்கே போக வேண்டியதானே. என்னன்னா அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்குது திமுக அரசு. அதற்காக இப்படியானவர்களை ஏவி விட்டுட்டு இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்குது. உடனே வீடு தமிழா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஏகலைவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காரு. இப்போ போயிட்டு இருக்கிற சர்ச்சைகள் பற்றி மேலும் சில தகவல்கள் பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ஐயாவை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு காலை நல்லா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு காலையில இருந்து பரபரப்பான செய்தி. இன்னைக்கு எல்லாம் நேற்று சாயந்தரத்துல இருந்தே பத்திச்சு. திராவிட தோழர்கள்லாம் ஒரே உற்சாகமாயிட்டாங்க. புடிச்சிட்டோம், எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அதாவது என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மேதகு தலைவரோடு எடுத்த அந்த புகைப்படம் ஒரிஜினல் கிடையாது, அது ஃபேக், அது எடிட்டட். பார், இவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தவருன்ட்டு அவரே தான் பதிவும் போடுறாரு. சங்ககிரி ராஜ்குமார்னு சொல்லி ஒரு சீரியல் இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் இயக்கத்தில் ஈடுபட்டவர். அவர் வந்து அதை எடிட் பண்ணதே நான் தான். ஒரு டிவிடியில் இருந்து கொடுத்தாங்க. அதில் வேற தலைவர்களோட தான் தலைவருடைய படம் இருந்துச்சு, சீமான் அவர்களுடைய படம் தனியாக இருந்துச்சு. நான் தான் இணைச்சி வச்சு பண்ணி கொடுத்தேன். அதில் வந்து தலைவருடைய படத்துக்கு முன்னாடி ஷேடோவே இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த புகைப்படம் உண்மையா போலியா? தலைவரை சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. பாக்குறீங்கன்னு கேட்குறீங்களா? அதை நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, திராவிட ரொம்ப பலகீனம் ஆயிட்டு இருக்குது. அதனுடைய புலம்பலாக தான் அதை நான் பார்க்குறேன். வேற ஒன்றுமே இல்லை. புரியல? செவனேன்னு இந்த பெரியாரை கொண்டு வந்து நிற்க வச்சு பெரியாருக்கு மிகப்பெரிய டேமேஜ் பண்ணதில் முதல் ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க. பெரியாரை நான் குறை சொல்லலை. பெரியாரை சொல்லி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அழிச்சாட்டிங்களெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. ஆட்டங்கானது அதனுடைய பலகீனத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. தோற்று போகிறவன் அவதூறை கையில் எடுப்பான். இப்போ இந்த படத்தோட பிரச்சனை முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, இது ஏன் குறுக்கால வரணும், இதுக்கு ஏன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரணுன்றப்ப ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த நபர் அவருடைய அந்த பட வெளியிட்டு அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட பேர் வந்து இருந்துகிட்டே இருக்கும், சுபவர பாண்டியன். ஆமாம், அந்த வெங்காயம்ன்ற படத்தில் இருந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகநூல் பதிவில் ஒரு செட்டப் அப்படியே எல்லாமே இருக்குது, வெளியில் சுற்றிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா குளத்தூர் மணியை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இந்த பண நெருக்கடியில் அப்போ படம் நெருக்கடியப்போ எனக்கு பணம் உதவி செய்தவர். அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் பேசக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, நான் அப்படி கேட்கல. இந்த குழு என்ன சொல்கிறாங்க, எப்படி காட்டிக்கிறாங்கன்னா, இவர் அந்த பதிவை போட்டதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட இவங்க அறிமுகம் ஆறாங்க. தோழர் அப்படியா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் முன்கூட்டியே இவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்பயே அந்த தம்பி சொல்லி இருப்பார் போல இருக்கு. அது வந்து ஒரு திருமணத்து எதற்காக ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு வேற ஒரு நபர் கொண்டு வந்து கொடுத்ததாக ஒரு சொல்ல. இந்த படம் தான் அந்த படமா, அந்த படம் தான் இந்த படமான்னு நமக்கு தெரியாது. நான் என்ற முதல் ஒரு கேள்வி அந்த தோழர்கிட்ட இப்போ ராஜகுமார்கிட்ட இருக்கு, எந்த படத்துல இருந்து தான் நான் இதை படத்தை மாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காட்டணும். தலைவர் வேறு யாரோடு நின்றுட்டு இருக்கிற இந்த ஒரிஜினல் புகைப்படம் இது, இவர் வந்து மாத்தி நான் வச்சு செய்தது இதுன்னு நீங்க காட்டி இருக்கணும். புரியுதுல்ல? அது முதல்ல தவறுது.
தலைவருக்கு பின்னாடி ஷேடோ இல்லை அப்படின்னு நீங்களா ஒன்று கற்பனையா சொல்றீங்க, இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். நல்லாவே இருக்கு. ஆனா என்ன சமயத்துல லைட்டிங் வந்து நான் இதுல வந்து கிட்டத்தட்ட நிறைய இதுல வந்து 2008-09 இந்த மாதிரியான ஊடகத்துக்குள்ள காட்சி ஊடகத்துக்குள்ள வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம லைட்டிங் வந்து வித்தியாசத்துல சமயத்துல வந்து ஒரே லைட்டு 2 பேருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒரே லைட்டு 2 பேர் முகத்திலே அதில் வெளிச்சம் வந்து கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும், ஒரே எக்ஸ்போஸ் இருக்காது. இப்படி நிறைய காரணங்கள் அதுக்குள்ள இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து இல்லை, நீங்கள் வந்து ஏதோ ஒன்று உருவாக்குறீங்க. இப்போ என்ன காரணம்னா சீமான் மேலே இருக்கக்கூடிய பெரும் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வேகப்படி பார்த்தோன்னாக்கா அழுத்தி கூடன்னு சொல்லலாம். வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறீங்க அவருடைய வளர்ச்சியை பார்த்து. இறங்கி சகட்டு மேனிக்கு அடிக்கிறானே, என்ன பண்ணுறது? என்றப்ப பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் பிரச்சனையை மடமாத்துற விஷயமாக சீமான் இப்படி பண்ணார். அது போலியாகவே இருக்கட்டும், உனக்கு என்ன நோகுது? நீங்கள்லாம் யாரு? நீங்களே எந்த மாதிரியான கோஸ்ட், எந்த வகையரா? நீங்க இதை விட்டு ஓடிட்டுங்க. நீங்களாம் 2009க்கு பிறகு இயக்கம் இருந்த போது வரைக்கும் முட்டு கொடுத்து நாங்கள் தான் மற்றவங்க வரவனுக்கெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் தடுத்து இப்படிலாம் பண்ணி எல்லாமும் துரோகம் பண்ணி அழிச்சு முடிச்சுட்டு பிற்பாடு இப்போ வந்து என்ன, இப்போ வந்து 2009 பிறகு இதை பற்றி மட்டுமே பேசி கொண்டு இருப்பது எங்களுடைய அரசியல் அல்ல. அது முடிஞ்சு போன விஷயம். எத்தனை பேர் எவ்வளோ தூரமாக விலகி போயிட்டீங்க? தலைவர், அந்த இயக்கம், அந்த மக்கள், அந்த போராட்டம், அந்த இனம் அப்படின்னு பேசி 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 தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொண்டு போய் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்கள் அது வந்து இன்னைக்கு பின்னாடி இருக்கிறாங்களா இல்லையா? இது செய்தது நீங்கள் செய்தீங்களா? தலைவரை இப்படி பேசி பேசி கேலி பொருளாக்கி விட்டு என்ன கேலி பொருளாக்கி இருக்கிறார்? குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீ அப்போ ஒரிஜினல் நீ பேசி நீ கொண்டுட்டு அரசியலை கொண்டுட்டு போ. நீ ஏன் தலைவரை மறைச்ச? நீ ஏன் இந்த விஷயத்தை மறைச்சிங்க? இந்த விஷயத்தை ஏன் கிடப்பில் போட்டு உட்காந்துருந்தீங்க? இது ஏன் கை விட்டுட்டு போனீங்க? உங்களை யார் நடத்தக்கூடாதுன்னு சொன்னது? அரசுக்கு அணுக்கமாக இருக்கிறீங்க. நீங்கள் நடத்தியிருக்கலாமே ஊர் முழுக்க கூட்டம், உங்களை யார் நடத்த வேணாம்னு சொன்னது? தலைவர், நீங்கள் உண்மையை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாமே. புரியுதில்லை உங்களுக்கு? உண்மை வந்துச்சுனாக்கா போலி தானாக போயிட போகுது. நீங்கள் தான் உண்மையானவர்களாச்சு, வந்து பேசுங்களேன். என்ன தயக்கம் உங்களுக்கு? யாருக்கு நீங்கள் எடுபடியாக இருந்துட்டீங்க இத்தனை வருஷமா? ஒன்று சொல்கிறார் சுபவீர பாண்டியன், அவருடைய பேச்சை நான் கேட்டேன். ராகுல் காந்தி அதிகாரத்துக்கு வரும்போது சீமான் வீட்டுக்கு ரெய்டு மற்றது எல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் யாரோட கை கோத்துக்கிட்டு இருந்து இனத்துரோகத்துக்கு ஒன்றா இருந்தீங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சா இல்லைங்களா? வெளிப்படையாயிடுச்சு. துரோகிகள் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க. 2009 வரைக்கும் இருந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த இனத்தை அழிச்சதுக்கு எல்லாம் ஐயோக்கியத்தனமும் பண்ணீங்க அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? அதான அர்த்தம். வந்துருச்சுல, அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சுல்ல. இப்போ இருக்கிற இந்த அரசு ரெய்டெல்லாம் நடத்தலை. ஆனால் ராகுல் காந்தி ஆட்சி வந்ததுனாக்கா நடக்கும். சீமான் வீட்டுக்கு ரெய்டெல்லாம் நடக்கணும். உங்கள் வீட்டுக்கு கூட தான் ரெய்டெல்லாம் வரலையே. எனக்கு இன்னொரு சந்தேகம் இந்த இடத்துலங்க, நீங்க வந்து இந்த படத்து விஷயத்த முடிச்சிடலாம். அப்போ இவர்களுடைய விஷயம் என்னன்னா, எப்பயாவது ஒருத்தன் இந்த சீமானை பற்றி எதனா சொல்லிட்டோன்னா தேடி போய் கண்டுபிடிச்சி மொத்த ஊடகமும் இவங்க கையில் தான் இருக்குது. அது சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் இவங்க கையில் தான் இருக்குது. பிரதான ஊடகங்கள் அத்தனை பேர் திருப்பி அந்த பக்கம் லைட் திருப்பி எல்லாம் சீமானை பற்றி திட்டுங்க, சீமானை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீரா அப்படிப்பட்ட ஆள்? நானன்ற சீமான் யோக்கியமற்றவர். சரி, நீ யோக்கியமான மனுஷன் இது வரைக்கும் எங்கே உட்காந்துட்டு இருந்த? 2009 நீ எங்கே உட்காந்துட்டு இருந்த இது வரைக்கும்? இப்படியாக எதனா பேசுனீங்களா? பொது பிரச்சனைக்கு சரி, ஈழ பிரச்சனையே பேச வேணாம், தேசிய தலைவர் அவர்களே பேச வேணாம், விட்டுடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், சமீபத்தில் நடந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துக்கு இத்தனை பேர் நீங்கள் கூடி இவ்வளோ வெளிச்சத்தை பாய்ச்சினீங்களா? ஏன் மடம் மாற்றினீங்க? அங்கே அதை மடமாத்துற வேலையை செஞ்சது சுபவீர பாண்டியன் தானே. பெரியாரை பற்றி கொச்சப்படுத்திட்டார், நீங்கள் பேச போய் தானே இவ்வளவும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கான காரணம் வந்து அந்த ராஜ்குமார் வந்து பேசுகிறக்கூடிய ஒரு பின்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட அணுக்கமாகவே இருந்திருக்கிறார். அப்போ சீமானுக்கு எதிராக யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஏற்கனவே செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் என்கிற ஒரு தோழர், இவங்க தீகா கூட்டத்திலேருந்து வெளியில் வந்தவர், சீமான் கூட இருந்தவர், திரும்ப அங்கே முரண்பட்டு வெளியில் வந்தோடனே அவர் எல்லாம் என்னை வந்து எல்லாத்தையும் என்ன பேசுனாங்க, என்ன ஒரு கட்சி தொடங்க சொல்லி எனக்காக எல்லோரும் மேடையில் வந்து நின்றார்கள். அப்போது வருவதாக உத்தரவாதம் கொடுத்திருந்த சுபவீர பாண்டியன் மட்டும் வரவில்லை. மற்ற தோழர்கள், தீகா தோழர்கள் என் கூட நின்று இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் என் மேடையில் நின்னாங்க, பேசி சீமானுக்கு எதிராக நீ பிரச்சனை இறங்கி பண்ணு. இப்படி வேலை, இந்த நாலாந்தர வேலையை தான் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யோக்கியம் இருந்ததுன்னா நேருக்கு நேராக சீமானுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. சரி தவிர அங்கே விமர்சனம் வைங்க. நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, இதுவெல்லாம் தவறுன்னு நீ சொல்லு, பதில் அவர் சொல்லிட்டு அது உங்களோட முடிவிட்டு. ஏன் இந்த மாதிரியான தூண்டி கொடுத்துட்டு பேசுறது, கொச்சப்படுத்தி பேசிட்டு உட்கார வைக்கிறது உங்களுக்குலாம் திருப்பி செய்ய ரொம்ப நாள் ஆகாதா? இன்னொரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வந்து கட்சியில அதிருப்தி இருந்து வெளியேறவங்க அல்லது வந்து அதிருப்தியில் இருக்கிறவங்க, வெளியேற சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு அழைப்பு வருதான். யார் என்னன்றது என்னால் கணிக்க முடியல. அழைப்பு வந்தா நீங்க வந்து புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிங்க,
நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம், ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்றோம், மந்த்லி எல்லாம் பண்ணிக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு பேர்ல ஒரு லெட்டர் படி இயக்க மாதிரி ஆரம்பிச்சு 30 நாள் நீங்க வந்து ஜஸ்ட் திட்டிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நாங்க சோறு வாங்கி தின்ற மாதிரி நீங்களும் சோறு வாங்கி தின்னுங்க அப்படின்ற மாதிரியும் அதான் அர்த்தம். வருதுங்களா? நாங்க சோறு வாங்கி திங்கிற மாதிரி நீங்களும் சோறு வாங்கி தின்னுட்டே இருங்கன்றாங்க. அதான் அர்த்தம். தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய பிள்ளைகளா இருந்தால் செய்ய மாட்டாங்க. செய்யல, யாருமே அது ஒத்து புரியுதில்ல, செய்யவே மாட்டாங்க. நீங்களும் பல பேரை பிடிச்சி முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க. உங்களால் எதிர்க்க முடியலன்றதை ஒத்துக்குங்க. முதல்ல சீமானுக்கு எதிராக உங்களால் நிற்க முடியல, எதிர்க்க முடியல அப்படின்றது முதல்ல ஒத்துக்குங்க. தனித்த ஒரு கட்சியாக வளர்ந்துக்கிட்டு வரதில் உங்களுக்கு ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி. நம்ம மேடைகளில் நம்ம கூட உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் தனி ஒரு கட்சி, தனி அங்கீகாரம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துருச்சு. இந்த காழ்ப்புணர்ச்சியில் தேர்தலில் இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கிறன்ற காழ்ப்புணர்ச்சியில் இதெல்லாம் சொல்லி நீங்கள் சீமானை வந்து தனி மனித தாக்குதலில் இது வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இயக்கத்துக்கு அவர் போனார் போகலைன்னே வச்சுக்கோங்களேன். நான் என்னன்றேன், யோக்கிய மனுஷன் பெரிய மனிதர்கள் தானே எல்லாரும். 10 நிமிடங்களுக்குள்ளாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு குளத்தூர் மணி பேசுனது இங்கே இருக்கு. கரெக்டாக இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல போகிறப்ப உறவினர் இறந்து போனப்போ வைகோனுடைய உறவினர் சீமானால தான் அவர் இப்படிலாம் என்னை அவமானப்படுத்துறத வச்சு தான் அவன் தற்கொலை பண்ணிட்டான்னு அழுகாட்சியாக பண்ணப்ப 2-3 நிமிடங்களுக்குள்ளாகத்தான் சந்தித்தார், பெருசாலாம் சந்திக்கல அப்படின்லாம் பேசுனீங்க. இப்போ சந்திக்காத ஒன்றுக்கு நான் தான் போட்டோஷாப் பண்ண ஒருத்தரை வந்து தூக்குறீங்க. இந்த 3 கேள்வியில எது உண்மை சொல்லுங்க? யார் சொன்னது பொய்? குளத்தூர் மணி சொல்றது குளத்தூர் மணி சொல்றது பொய்யா? மதிப்புக்குரிய சுபவீரபாண்டியன் ஐயா சொல்றது பொய்யா? வைகோ அவர்கள் சொல்றது பொய்யா? இது எல்லாத்தையும் எடுத்து பேசுற சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் சொல்றது பொய்யா? இந்த ராஜ்குமார் சொல்றது பொய்யா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒன்று உண்மை இருக்கணும் இல்லைங்களா தம்பி? யாருக்கிட்ட உண்மை இருக்கு? அப்ப 10 நிமிடம் தான் சந்திச்சாருன்றது பொய்யின், அது உண்மை இல்லைன்றீங்களா? குளத்தூர் மணி சொன்னது உண்மை அவர்கிட்ட இல்லை. அப்போ நீங்கள் எதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க? சந்திக்கவே இல்லைன்றீங்க. அந்த களத்தில் அங்கெல்லாம் இருந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த பல படங்களும் வந்துடுச்சு. தனியாக பார்க்கல அப்படின்றப்ப அந்த படம் மட்டும் இன்னும் வரல. ஆனால் மற்ற ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிற படங்கள் கூட கையில் வந்தது. அது போக உங்களுக்கு எத்தனையோ தரவுகள் உங்ககிட்டயே இருக்கு. இல்லை வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு களத்தில் ஒரு பெரிய தளபதி கூட இருந்த ஒரு பெண் போராளி பேசின 1 மணி நேரம் ஆடியோ வந்து என்னன்னாலும் நடந்ததுன்றதே பேசியிருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு சந்தேகம் வந்தது? சரி, ஒன்றுமே நடக்கலை, போகலை, கனவு தான் கண்டாங்க சீமான், அதை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தலைவரோட போயிட்டு சாப்பிட்டுட்டு உருண்டுட்டு எல்லாம் வந்துட்டு துரோகம் பண்ணீங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காட்டுக்கு போனீங்க, வந்தீங்க, சாப்பிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, குப்பியும் கட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. இங்க தலைவர் கொடுத்த குப்பியோட இப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டுறாங்க அந்த போட்டோஸை. கரெக்ட், காட்டுனீங்க. என்ன நீங்க சாதிச்சிங்க? 2009 துரோகத்துக்கு கூட துணை போனீங்களா இல்லையா? சும்மா எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பு அரசியல் பேசிட்டு இந்த எதிர்த்த அதே கட்சியோட தான் வைகோ கூட்டணி உட்காந்துட்டு இருக்கிறாரு, சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அந்த இலையில, கூட்டணி இலையில. அப்ப நீ தலைவரை நேசித்து குற்றமாக இருந்தால் கடைசி வரைக்கும் தனிச்சு நின்று அந்த துரோகத்தை தோல் உரிச்சியே இருந்துக்கணுமே. ஐ அக்யூஸ்ட் யூன்னு சொல்லிட்டு பிரதமர் மன்மோகன் சிங்கை நீ குற்றம் சாட்டி புத்தகம் வெளியிட்டதெல்லாம் பொய்யா கோபால்? சொல்லு. அப்ப இந்த பக்கம் இந்த கோபால்கள் எல்லாருமே கேட்கறேன் நான், அவரை மட்டும் சொல்லலை. இந்த திமுக துரோகம் பண்ணிச்சுன்னு பேசிட்டு இருந்த இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் அன்னைக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தோட சேர்ந்து இருக்கிறீங்க. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து பண்ண அந்த துரோகத்துக்கு நீங்க துணை போனீங்களா கோபால்? சொல்லுங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் 2009 பிறகு இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரும். அதோட ஒருத்த மட்டும் எடுத்து பேசிட்டு இருக்கிறான். அவனை எப்படியாவது மட்டம் தட்டி அவனையும் வீழ்த்திட்டோம்னா இந்த இனப்பிரச்சனை சிக்கல் இல்லாம முடிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு நீங்க திட்டம் போட்டுருக்கீங்களா கோபால்களே? சொல்லுங்க. அதை கேள்வியை கேட்கறேன். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வந்து அந்த இடத்துல கோபால்னு போட்டு ஃபில் அப் பண்ற மாதிரி இல்ல. அதான் சொல்ல, இந்த கோபாலுக்கு சொல்றேன், கோபால் சாமி அவர்கள் வைகோன்னு சொல்றேன்ல, அந்த கோபால் சாமிக்கு கேட்ட கேள்வி இந்த கரிஞ்சட்டை தோழர்களுக்கெல்லாம் இருக்கு. நீங்க எல்லாமே அழுதிங்களா 2009 அழுத யோக்கியவார்கள் எதுக்கு திரும்ப இந்த துரோகிகளுக்கு துணையா போயிட்டு இருக்கிறீங்க? குற்றவாளி என்னைக்கு இருந்தாலும் குற்றவாளி தானே. எத்தனை நாளைக்கு முடிஞ்ச விஷயம் என்ன பார்த்து ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு கடைசி முறுக்கோன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க இந்த தரப்புல மட்டும். அப்ப அந்த பக்கத்துல மட்டும் சமரசம் ஆயிருங்களே, ஏன் ஆகுறீங்க? கேட்டால் தமிழ்நாடு அரசியல் எத்தனை காலத்துக்கு நாங்கள் அதையே பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசியல் நீ என்ன பார்த்து இங்கே வெட்டி கிழிச்சிங்க தமிழ்நாடு அரசியல்? அது நியாயமான கேள்வி இல்லை. இந்த பிரச்சனை ஈழ பிரச்சனை இனிமேல் பேச மாட்டோம், அது வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க என்ன கத்த கட்டி வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? 3 வருஷமா என்ன கத்த கட்டி வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு பிரச்சனை இது வரைக்கும் பேசுனது என்ன? பதுங்கிட்டு இருந்தது தான் நடந்திருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் எங்கேயோ பெரம்பலூர் பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஊர் சரியாக வரல, ஒரு முஸ்லீம் சகோதரர், அவர் வந்துட்டு சமூக ஆர்வலர், குவாரிகளுக்கு எதிராக சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக கலெக்டர்கிட்டே மனுலாம் கொடுத்துருக்கிறாரு, லாரி ஏற்று கொண்டிருக்கிறாரு.
ஆமாங்க. அதுக்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தோம். இந்த கனிம வள கொள்ளையை நடத்துறது சட்டவிரோதமாக நடத்துறதுக்கு தப்புன்னு என்னைக்காவது போராடி இருக்கீங்களா? கன்னியாகுமரியில் மழை எல்லாம் போயிட்டே இருக்கு, என்னைக்காவது நீங்கள் போராடி இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசியலுக்கு பார்க்கணும், நாங்கள் ஈழ பிரச்சனையே பேசி நிற்க முடியாதுன்னு சொன்ன யோக்கியவான்கள் எத்தனை பிரச்சனைகளுக்கு நீங்கள் வேங்கை வயலுக்கு எத்தனை பேர் போனீங்க? 3வது ஆண்டு வெற்றிகரமாக திராவிட தீ பரவட்டும் அப்படின்னு சொல்றாரு. திராவிட தீ பரவட்டும் என்று ஐயா சூரப்பாண்டியன். உங்க திராவிட தீ இங்கெல்லாம் பத்திச்சா? சாதிய மோதல், சாதிய கொலை தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. கம்யூனிஸ்ட், உங்க கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அதை கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறாங்க. உங்க கூட இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தான் பாசிஸ்ட் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அளவுக்கு எமர்ஜென்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்காக நீ போய் போராடுறீங்களா? அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி நீங்கள் என்ன குரல் கொடுத்துருக்கீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கணும் இல்லைங்களா பிரியகுமார்? ஒன்று, நான் தமிழ்நாடு அரசியலுக்காக நாங்கள் அக்கறையாக அங்கே ஊந்து பொருளை போகிறோன்னா இது வரைக்கும் என்ன பேசி கட்ட கட்டி வச்சிருக்கீங்க? என்னத்தை நீங்கள் வந்து பிடிங்கி கட்டி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஈழ பிரச்சனையை நாங்கள் பேச மாட்டோன்னு இவர் எடுத்து பேசிட்டு போகிற அந்த அரசியல், தமிழ்நாடு அரசியலும் பேசுகிறாரு, ஈழ பிரச்சனையும் பேசுகிறாரு. ரெண்டுமா சமமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வராங்க. மக்கள்லாம் அந்த பக்கம் கறந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எரியுது, அடி வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. நீங்கள் இல்லாத ஒரு நபரெல்லாம் கொண்டு வந்து பேச வச்சு இதில் வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு புலங்காங்க, ஒரு சுய இன்பம் காண்றீங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆறுதல் மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு என்னன்னா, இருட்டுக்கு பயந்தவெல்லாம் என் மேலே வந்து படுத்துக்குங்க அப்படின்னு தான் ஒரு முறையும் நீங்கள் பண்ணுறீங்க. ஒத்தையில் வந்து நின்று இது வரைக்கும் யாரும் சண்டை போட்டதில்லை. கேட்டால் 38 32 வகைரான்றீங்க, இப்போ 40 வகைரா வந்து கூடுது. இப்படி தான் நீங்கள் வரீங்க. பின்னணியில் அரசு இருந்து தூண்டி விடுதுகிறதா என்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு சீர்கெடணும் என்று அவங்க பார்க்கிறார்களா? இவங்க தான் சொல்கிறாங்க சட்ட ஒழுங்கை கெடுக்க பார்க்குறாரு சீமான் பேசிட்டு கருத்தை வச்சுக்கிறாரு. நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க, நீதிமன்றம் சந்திச்சிருக்குது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்தோடனே அரசு வழக்கு போட்டுருக்கிறது அப்படிலாம் யோக்கியம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதை வந்து அரசு வழக்கு போட்டு கைதும் பண்ணிச்சு, நடவடிக்கையும் எடுக்குதுன்னு பேசுகிறீங்கல்ல. அதே போல் இந்த விஷயத்தை நீங்கள் விட வேண்டியது தானே? வழக்கு போட்டுட்டோம், கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு போக வேண்டியது தானே? எதுக்கு வீடு முற்றுகை? அது ஏற்கனவே முற்றுகை, அலுவலக முற்றுகை பண்ணலாம் இல்லை? அது ஏற்கனவே ஒன்று வந்து முற்றுகை ஒரு முறை நடந்துச்சு. இப்போ திரும்பவும் வந்து 40 பேர். அப்போ இந்த அரசு பின்னணியிலிருந்து தூண்டி விடுகிறதா? அது எல்லாம் அரசு நீதிமன்றத்துக்கிட்ட கன்னத்திலே அடி வாங்குது. நீதிமன்றம் ஒன்று துப்புன்னு துப்புது. ஒரு பாசிச ஆட்சியை பண்ற அப்படின்னு சொல்றாங்க. சவுக்கு சங்கர் கைது விஷயத்துல வந்துட்டு தொடர்ந்து நீங்க அத்துமீறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு எச்சரிக்கிறாரு. கீழமை நீதிமன்றங்களை நீங்கள் உங்கள் கடமையை தவறீங்க. காவல்துறை கைது பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் கூட நீங்கள் உடனே எப்படி ரிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா கேள்வி கேட்குறாரு. இது உங்கள் கன்னத்தில் விழுற அடி இல்லை. தொடர்ச்சியாக நீதிமன்றம் உங்களை கண்டிச்சுட்டே இருக்கு. நிறைய விஷயத்தில் நிறைய அவதூறு வழக்கு, என்றால் சிறை, ஏன் என்றால் சிறைவாசன்ற மாதிரி எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் தொடர்ந்த தினசரி கொலை. சட்டம் ஒழுங்கு உங்கள் கையிலே இல்லை, அத்துமீறி போயிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட அதிருப்தி. பொங்கலுக்கு நீங்கள் போட்ட 3 நாமம் இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் மடமாத்துறது இந்த சீமான விஷயம் எடுத்துகிட்டு நீங்கள் 40 கோஷங்களை சேர்ந்துட்டு போராட்டம் பண்ணுறீங்கன்ற நான் அரசு இது பின்னணியிலேருந்து இயக்குகிறதான்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. இல்லைன்னா எதுக்கு அந்த அனுமதி கொடுக்கணும்? அனுமதி கிடைச்சிச்சு, கிடைச்சிச்சா என்னன்னு தெரியல. எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? இந்த பக்கத்தில் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராடணும் வரணுன்றப்போ தூக்கி கொண்டு போய் காரில் வந்து இறக்கணுன்னே கொண்டு போகிறீங்க. இடத்துல அங்கே யாருமே வைக்கல. அப்போ இவர்களெல்லாம் நீ முன்கூட்டியே கைது பண்ணணுமா இல்லையா? இப்போ குடியிருப்பு பகுதியில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் வருன்றதுக்காக இதை பண்ணுறாங்களா? இல்லை, அதுதான் நோக்கம் உங்களுக்கு. தொடர்ச்சியாக இப்போ அதுதான் நோக்கம். உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னென்னா, ஒரு சுயமாக ஒருத்தர் வளர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியாக இருக்குது, அந்த வளர்ச்சி உங்களுக்கு பாதிக்கிறது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக சீமானை முன்னெடுத்து போராடிட்டு இருக்கிறீங்க. சீமான் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அரசியலை நீங்கள் ஏன் செய்ய மாட்டேருக்கீங்க? உங்களை யாராவது தடுத்தாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் விடுங்க, நாங்கள் அவங்களுக்கு வந்து சேகுவார ஆயுதம் எடுத்தால் மட்டும்தான் விடுதலை போராட்டம், மற்றவங்க யார் எடுத்தாலும் அது வந்து ஆயுத போராட்டம் இல்லை, புரியுதுல்ல? அது மட்டும்தான் வந்து ஓசிமின் விடுதலை போராட்டம் மட்டும்தான் இன விடுதலை போராட்டம். இங்கே வந்து இது விடுதலை போராட்டம் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படி வந்து மஞ்சள் காமாலை கண்ணு வந்துச்சு, அதை விட்டுருங்க. நீங்கள் எல்லாமே தலைவர் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இந்த ஆட்கள் கோஷ்டிங்க தானே நீங்கள் என்ன போராட்டத்தை இது வரைக்கும் நடத்தி உங்களை யாருன்னா தடுத்தாங்களா? தடையை மீறு உங்கள் அரசு தானே இருக்குது. இந்த 3 ஆண்டுகளில் எத்தனை இடத்துல நீங்கள் கூட்டம் போட்டு தேசிய தலைவரை பற்றியும் அந்த மக்களை பற்றியும் அந்த இனப்படுகொலை பற்றியும் எத்தனை இடத்துல பேசியிருக்கீங்க? ட்விட்டரில் ஒரு போஸ்ட், எத்தனை மாநாட்டுகளில் நீங்கள் வந்து நடந்திருக்கீங்க? மாவீரர் மாநாடு இல்லை, மே 18 இனப்படுகொலைக்காக வந்து எத்தனை நிகழ்ச்சிகளை நடத்திருக்கீங்க சொல்லுங்கள். சீமான் நடத்துகிறாரேன்றதுக்காக ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் அங்கே போட்டிக்காக ஒரு நடத்தும், அதோட அந்த தேதியில் முடிஞ்சுட்டு போகும்.
40 எம்பிகளை வச்சுட்டு இருக்கிற நீங்கள் இந்த 40 எம்பி அந்த இனத்துக்காக ஒரு வார்த்தை கூட டெல்லியில் பேசவே இல்லைன்னு இந்த 40 வகைராவும் பேசியிருக்கணுமா இல்லைங்களா தம்பி? அது இந்த வருஷம் குளத்தூர் மணி, வைகோ அவர்கள், அவரங்க ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாரு, ஐயா சுபவீர பாண்டியன், நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த இனத்துக்காக கடந்த காலங்களில் இருந்தோம், பேசணும், எல்லாமும் பண்ணோம். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து டெல்லியில் பேச வைக்கிறதுக்கான வேலையை ஏன் செய்யல திமுக? அழுத்தம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அங்கே நீங்கள் அங்கே போய் திமுக எம்பிகள் இந்த 3 ஆண்டுகளில் ஈழ பிரச்சனைக்காக எதை பேசினீர்கள், ஏன் பேசலை? கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் 40 வகைரா இன்னைக்கு சீமான் வீட்டுக்கு முன்பாக நீங்கள் திரண்டிருக்கிறீங்கல்ல, இந்த 40 பேரில் எத்தனை பேர் இந்த விஷயத்துக்காக டெல்லிக்கு அழுத்தம் கொடுக்குற வேலையை திமுக செய்யலன்னு குற்றம் சாட்டியிருக்கீங்க? துரோகிகள் யாரு தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் வெளியில் வருது. புரியுது. ஒரு கதை ஒன்று நான் அதை சொல்லியே ஆகணும். குமுதத்தில் இருக்கும்போது 50 காலகட்டத்தில் மிக பெரும் தாதாவாக சென்னையை ஆட்டி படைச்ச ஒரு மிக பெரும் தாதாவாக 80 வயசுல நான் அவரை சந்திக்கிறேன். 6-7 கொலை ஒன்றும் அவருக்காக நடந்ததில்ல, மக்களுக்காக செய்த கொலை, மிக பெரும் ஒரு தாதா. அப்போ வெண்ணிமல் காட்டன் சூதாட்டம் வந்து லட்சக்கணக்கில் நடக்கும். வார இறுதியில் சூதாட்டம் மூட்டை கட்டி கட்டி எடுத்துகிட்டே போவாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதில் கடிதம் எழுதுறாரு அந்த ஆள், இது சட்டவிரோதமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் இருந்திருக்கு, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு கண்டுக்கலை. அந்த பணத்தை ஒரு நாள் வழிப்பறியும் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சம்மந்தப்பட்ட ஒரு அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு அரசியல் புள்ளி தான் அதை நடத்துகிறாருன்னு அவர் வீட்டு வாசலே போய் நின்று போட்டு தள்ளுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு கைது. அப்புறம் நல்ல விஷயத்துக்கு தான் தொடர்ச்சியாக நிறைய பேரை போட்டு தர்றாரு. அப்புறம் சிறையில் இருந்துட்டு வர்றாரு. நிறைய கதை எம்ஆர் ராதா விஷயங்கள் அது இது நிறைய விஷயங்கள்லாம் வருது உள்ளார. மிஸ்ஸா பீரியடில் அந்த கைதிகளை அடிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க, அதையும் சொல்கிறாரு. அவர் சொல்லும் போது சூலக்கருப்பன் அந்த விஷயத்துக்கு சூலக்கருப்பன் ஒரு பெரிய தாதா பேசப்படுறதா சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த சூலக்கருப்பன் அந்த பூந்தமல்லி சாலையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கருப்பு போர்வையை போத்துக்கிட்டு உட்காந்துட்டு போறவனெல்லாம் மிரட்டியே வந்து மாமூல் வாங்கிட்டு இருப்பார். இவர் ஒரு நாள் எதாச்சியா யார் அவன் இவ்வளோ பெரிய ஆள் தாதா சொல்கிறாங்க யார் தானு எல்லாம் உட்காந்துக்கிட்டே காலையில் உட்காந்துட்டு இருப்பான், மிரட்டி எல்லாம் மாமூல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். வண்டிலாம் அப்போல்லாம் வண்டியில் தான் உள்ளே வருவாங்க, மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி தான் நடந்திருக்கும். யார் அவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனவொடனே யாரான்னு நான் தான் சூலக்கருப்பான் அப்படின்றானா. சரி சூலக்கருப்பனாரு நான் தான் வந்து லெஃப்ட் கணேசன் சொல்லுவாங்களே நான் தான் அப்படின்றாரு. கடைசியாக வந்து 2 பேருக்கு வந்து என்னடான்னு ஒரு வித்தியாசத்தினாக்கா ஆளுக்கு ஒரு கால் இல்லை, யாருக்கு சூலக்கருப்பனுக்கு. வெட்டியா உட்காந்து இவ்வளவு காலமும் ஏமாத்தி நின்றுருக்கிறான், கருப்பு துணியை போத்திக்கிட்டு. இப்ப அந்த மாதிரி இங்க சூலக்கருப்பன்ல வந்து சீமான் எட்டி உதைக்கிறார். புரியுதுல உங்களுக்கு? புரியுதுல? இந்த இருக்குது எங்க கிட்ட பாரு, நாங்க தான் உருட்டணும் நாங்க தான் பெரட்டணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிற இந்த கதைகள்லாம் ஒன்னும் இல்லை, வெத்து சும்மா உட்காந்து மிரட்டிட்டு இருக்கிறான்னு எத்து ஒரு விட்டு உடனே இப்ப எல்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உண்மையான சம்பவம். கதை சரியா இருக்குதா? புரியுது. அந்த சூலக்கருப்புன்றது அவர் ஒரு தாதாவா இருந்தாரு. சூலக்கருப்பன் தீராஜேந்திர படத்துல கூட அந்த பாட்டு எல்லாம் வரும், நான் தான் சூலக்கருப்பன் ஏதோ ஒரு பாட்டு எல்லாம் வரும். அவரு அந்த காலகட்டத்துல இருந்து ஒரு தாதா இருந்தாரு. பிறகு ஏதோ அவருக்கு கால் இதுவாயிடுச்சு, ஆனாலும் அந்த கெத்தோட உட்காந்து வசூல் பண்ணிட்டே இருக்கிறாரு. மிரட்டி சூலக்கருப்புன்னா ஒரு பயம் இல்லை, ஐயோ எதுக்கு வம்புன்னு அது மிரட்டி வச்சுட்டு அவர் ஒரு தாதா வேலை பண்ணிட்டு இருந்துக்கிறாரு. அதை போய் ஒரே இடத்துல வந்து இவன் இப்படிதான் சொல்லிட்டு ஓடி இனிமே இந்த பக்கம் இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி இப்ப சீமான் பண்றாரு சூலக்கருப்பன்களை. இவங்களையா? புரியுதுல? கருப்பு நான் சொல்றது அந்த கருப்பு போர்வை, நீங்க எதுக்கு இதுல இழுத்து விடுறீங்க? ஆமா. ஆக அந்த மாதிரி ஆயிப்போச்சு இப்ப கதை. உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் உருட்டினோம், நாங்கள் தான் திரட்டினோம், நாங்கள் தான் முடிச்சு அவுத்தோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம், இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இதுல இத்தனை வருஷமா சொல்லிட்டு வரதில்ல. பொலேன்னு ஒரே ஒரு அடியாச்சு, ஓடிப்பாங்க சும்மா உட்காந்து யாரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாருல சீமான். இது உங்களுக்கு உண்மையிலே நான் சத்தியத்துக்கும் சொல்றேன், நான் இது மிகைப்படுத்தலாம் சொல்லலை. சீமானை வந்து புகழ்ந்து பேசுறது நோக்கம் எனக்கு இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு நான் விமர்சிப்பேன். புரியுதுல உங்களுக்கு? இன்னும் அடுத்தடுத்த கேள்விகள் வருது, ஒரு கல்லூரி மாணவர் கேள்வியெல்லாம் வருது, அதில் வந்து கேட்கறதுக்கான அனுமதியே கொடுத்தேன். கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு துணிச்சல அந்த கேள்வியே கேட்க விட்டேன் நான். அவங்க இதுக்கு நீங்கள் ஓப்பனாக கேளுங்க, எதையும் மறைக்கல அப்படின்னு வருது. அதெல்லாம் அந்த மாதிரி விமர்சனமாக வைக்கிறோம். இப்போ இவர் பண்ணது வந்து ஆட்டத்தை கழிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. வெத்து வேட்டு உட்காந்து சும்மா டுபாக்கூர் சுற்றிக்கிட்டு இந்த போஸ்டிங்கள் பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ வெட்டி விட்டானே, கருப்பு போரியை உருவி விட்டானே, அசிங்கமா போச்சு அப்படின்ற நிலையில தான் போட்டோ போலி, பார்க்கவே இல்லைன்றது போலி, 2 நிமிஷம் சந்திச்சாருன்றதும் போலி, 10 நிமிஷம் எதுதான் இப்ப நீங்க சொல்ல வரீங்க சொல்லு? அதுதான் விஷயம். உங்களுக்கு புரியல? எதை தின்னா பித்தம் தெளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையில உட்காந்துக்கிட்டு எவனையாவது ஒருத்தனை இழுத்து வந்து நீ பேசு,
எவனே இடத்துல நீ பேசு சட்டை சீமான் போடுகிற சட்டை இது இல்லை நீ பேசு இதை இதெல்லாம் ஒரு பழப்பம் உங்களுக்கு. சித்தாந்தத்தின் மீது ஒரு கருத்தை வைக்கிறார், அந்த கருத்தின் மீது ஒரு விமர்சனம் வருகிறது, அதை ஒட்டி நீங்கள் பேசணும், அதை ஒட்டி நீங்கள் விவாதத்தை ஏற்படுத்தி நாகரிகமான ஒரு அரசியலை கொண்டுட்டு போகணும். அது எதுதான் உங்களுக்கு எந்த காலத்திலையும் வராது. கேட்டால் பெரியாரை கொச்சைப்படுத்தினாங்க, உலகத்திலேயே பெரியாரை அதிகமாக கொச்சைப்படுத்தியது திமுக தான், வேற யாருமே இல்லை. புரியுது, நீங்க தான். இந்த 22ஆம் தேதி முற்றுகையில் ஏதாச்சும் கலவரம் பண்ணுன்ற திட்டம் ஏதாச்சும் இவங்க வச்சிருப்பாங்களா? தெரியல. நான் இந்த சதி திட்டத்துக்கு முழுக்க இந்த அரசு தான் பொறுப்பே இருக்கணும். நான் அதை தான் சொல்ல வரேன். எது நடந்தாலும் உங்கள் தரப்பாட்கள் எது செய்தாலும் நீங்கள் அனுசரிச்சுக்கிட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க. எதிர்த்தரப்பு செய்தாங்கன்னா உடனே தடுத்து கைது போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் தரப்பாட்கள் எது எழுதினாலும் நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எதிர்த்தரப்பு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே வழக்கு போட்டு உள்ளே அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் இந்த அரசு தான் பொறுப்பேற்கணும். நீதிமன்றம் தொடர்ச்சியாக உங்களை கொட்டிக்கிட்டு இருக்குது. திரும்ப நீங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக கை கட்டி நின்று பதில் சொல்லக்கூடிய சூழல் வருது. நேர்மையான ஒரு அரசாக இருந்தால் நீதிமன்றம் கொட்டுச்சில்ல உங்கள் தலையில். சவுக்கு சங்கர் விஷயத்தில் தீர்ப்பிலே சொல்லியிருக்குது, ஒரு ஃபாசிஸ்ட்னு சொல்லியிருக்கிறதுக்கே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும். புரியுதுங்க. ஆனால் ஒன்றும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் காவல்துறை இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நடத்த சொல்லி அனுமதிச்சுட்டு இருக்குது. என்னன்னா இந்த அரசு மீது மக்களுக்கு பரவலான ஒரு அதிருப்தி வந்துருச்சு. இந்த பொங்கல் பணம் இது கொடுக்குறத ஒட்டியும் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் மலை மாற்றணும். இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோமா? உங்களுக்கு கள்ளக்குறிச்சி விஷத்தார பேசுகிறோமா? கடந்து வந்துட்டோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பேசுகிறோமா? வந்துட்டோம். அப்புறம் இந்த புயல் வெள்ள சேதாரத்தில் மக்கள் இன்னைக்கும் சாணியை உருட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. மறந்துட்டோமா? ஆச்சுங்களா? இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்? நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராட்டன்ற மாதிரி கொண்டு வந்தோமா? அதை மடம் மாற்றின புண்ணியவான் யாரு மாற்றினது? நீங்கள் தான் மாற்றுறீங்க. பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூடியப்ப பெண்ணுக்கான உரிமை கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக, ஒரு நீதி கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் மடம் மாற்றி கொண்டு இங்கே வச்சிருக்கீங்க. உங்களுடைய வேலை முழுக்க இதுவாக தான் இருக்குது. பெரியார் சரியானவர்களாக இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவரால் முடிஞ்சது பேசி இருந்திருக்கலாம். ஆனால் பெரியார் பெயரை சொல்லி இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே யோக்கியமற்ற செயல்னு நான் சொல்ல வரேன். உங்களுடைய ஒத்த நோக்கம் சீமான் அரசியலில் வளர்ந்துக்கிட்டு போகிறாத எப்படியாவது காலை பிடிச்சி இழுக்கணும். நம்ம கூட இருந்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறாமை இருக்குது. நான் பேசின பல பேருக்கும், எல்லா கட்டமைப்பில் இருக்கிற எல்லாருக்குமே பெரும் பொறாமை இருக்குது. அது வளர்ந்துடக்கூடாது. அதனால சகதியை வாரி வீசி அவரை மட்டுப்படுத்தி ஒரு ஆளை கதாபாத்திரத்தினுடைய அந்த கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க, இயலாமையின் கோபம். இது எல்லாமே இயலாமையினுடைய வெளிப்பாடு. கோபம் இல்லை, தோற்றவன் அவதூறை கையில் வச்சுட்டு திரிவான். இப்போ இந்த அவதூறு தான் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய பெரியார் சட்டியில் இந்த அவதூறு தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. உருட்டி அங்கே கொள்கையும் இல்லை, கோட்பாடு இல்லை. அந்த அவதூறை உருட்டி ஒன்று சீமான் மேலே வீசிக்கிட்டு, என்னால் முடியல நீயும் வா, நீ ஒன்று எடுத்து அடி, நீ வச்சுக்கிற நீ எடுத்து அடின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே முடியும்னு நமக்கு தெரியல. மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பேசும்போது சொன்னார், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதை விட்டு பெரியாரை ஏன் கொச்சப்படுத்த வேண்டும்? ஆர்எஸ்எஸ் பின்னணி புரியுதில்லை உங்களுக்கு? ஆர்எஸ்எஸோட இன்னைக்கும் அணுக்கமாக இருக்கிறது உங்கள் சகாக்கள் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. போய் தோண்டி எடுத்து அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் அப்படியே விளக்கிட்டு பாருங்க, தெரியும். சீமான் இல்லை, நாம் தமிழர் கட்சி இல்லை, அந்த தம்பிகள் இன்னைக்கும் களத்தில் கடுமையாக அதை பாஜக எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இல்லாத ஒன்றா கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கமாக பேசினா ஒன்றும் கதை நிறைய நீளம், அது உங்களுக்கே ஒன்றும் அசிங்கமாக போவோம், விட்டுடுவோம் நம்மன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் நான் கேட்குறேன். பொதுவாகவே ஒரு ஊடக சந்திப்பு அல்லது மீடியாவில் நம்ம ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸ்லாட்லாம் கொடுக்க மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கிட்டே போக முடியாது. டிஜிட்டல்லே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஒருத்தருக்கு. அப்படின்னும் போது ஒருத்தர் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டாராம், அவர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அத்தனை ஊடகமும் போய் அவர் வீட்டு முன்னாடி நிற்கி தான் வரிசையாக கட்டிட்டு எல்லாரும் எடுக்கிறாங்களாம். அப்படிங்கிறது இது இது பின்னாடி ஒரு பவர் பாலிடிக்ஸோ அல்லது சக்தி வாய்ந்த நபர்கள் இதை ஏற்பாடு பண்ணாதானுங்க இப்படி ஒன்று பண்ண முடியும். ஒரு இல்லை பின்னாடி இது எல்லாமே பவர் செக்டார் முழுக்க இன்னைக்கு எல்லாமே இவங்க கிட்ட தான் இருக்கு. ஊடகம் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லாமே இருக்கிறதால தான் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதால தான் இது ஒரே நேரத்தில் பார்த்தீங்களா ராத்திரியில் எல்லாரும் போய் நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. உங்கள் தலைவர்கள் 2 பேருமே 3 நிமிஷம் தான் சந்திச்சார்னு ஒருத்தர், இல்லை 10 நிமிடங்களுக்குள்ளாக இருக்கலாம்னு ஒருத்தர் சொன்னார். மணிக்கணக்காகலாம் பேசலைன்னாரு. சரி, ஓகே. இப்போ அந்த 2 பேர் சொன்னது இந்த தம்பி எழுதுறதுல பார்த்தீங்கன்னாக்கா சந்திக்காத ஒன்று நடக்காத ஒன்றுக்கு அப்படின்றாப்புல. இப்போ எதுதான் உண்மை? உங்ககிட்டயே ஒரு கேரண்டி இல்லைங்களே, உங்ககிட்டயே ஒரு உத்தரவாதம் குழம்பி போயிருக்கிறீங்களே. அவருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஊடக வெளிச்சம்? இதில் இவ்வளோ வெளிச்சமும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு தசை திருப்பி இருக்கலாம்ல. இப்போ ஒரு சமூக சேவர் கல்குவாரிக்கு ஏற்று போராட்டம் ஒரு லாரி ஏறி கொண்டதுக்கு அங்கே நின்று இருக்கணும்ல. நீங்கள் குடும்பமே முந்தானத்துக்கு முதல்ல ஒரு சாதிய படுகொலை நடந்திருக்கு. காவல்துறையே கூட்டு போகிறான் பஞ்சாயத்துக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேலே ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த கழுத்து அறுத்து ஒரு பட்டியல் சமூகத்தை கொண்டு இருக்கிறாங்கல்ல. அங்கே போக வேண்டியதானே, உங்கள் ஊடக வெளிச்சம்லாம் அங்கே போக வேண்டியதானே. என்னன்னா அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கு திமுக அரசு.
அதற்காக இப்படியானவர்களை ஏவி விட்டுட்டு இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்குது. சீமானை குறை சொல்லி பேசிட்டு இருந்தால் ஊடகம் முழுக்க அப்படி திரும்பவும் வெளிச்சம், நம்ம இந்த பக்கம் அப்படியே நைஸாக நழுவி போயிட்டே இருக்கலாம். புரியுதில்ல? இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இதுவாகத்தான் யுத்தியாக நான் பார்க்குறேன். மக்கள் இதையும் தாண்டி ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. நீ 1000 கோட்டையை கட்டுங்க சீமானுக்கு எதிராக, ஒரே அடியில் உடைச்சிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறது தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் அப்படி தான் முடியும், பார்க்கலாம். அதை இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பிரியகுமார். நன்றி, வணக்கம்.